வணக்கம் மக்களே. இன்னைக்கு நம்ம நல்ல மாவு அரைக்க தேவையில்லாம ஊற வைக்க தேவையில்லாம வெறும் 5 நிமிஷத்துல எப்படி ஹோட்டல் ஸ்டைல் மொறு ரவா தோசை செய்யறதுன்னு தான் பார்க்க போறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். இதுக்கு தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்திடலாம். 1 கப் ரவை, 1 கப் அரிசி மாவு, 1/4 கப் மைதா, அப்புறம் பொடியா நறுக்கின வெங்காயம், பச்சை மிளகாய், சீரகம், மிளகு, கறிவேப்பிலை, கொத்தமல்லி, அப்புறம் தேவையான அளவு உப்பு. அவ்வளவுதான். முதல்ல ஒரு பாத்திரத்துல ரவை, அரிசி மாவு, மைதா அப்புறம் நம்ம நறுக்கி வச்சிருக்க எல்லா பொருட்களையும் ஒன்னா சேர்த்துக்கோங்க. இப்போ இதுல 3 கப் அளவுக்கு தண்ணி ஊத்தி நல்லா கரைச்சுக்கணும். ரவா தோசைக்கு மாவு எவ்வளவு தண்ணியா இருக்கோ அவ்வளவு சூப்பரா வரும். இது ஒரு 2 நிமிஷம் அப்படியே இருக்கட்டும். தோசைக்கல் நல்லா சூடானதும் ஓரங்கள்ல இருந்து மாவை இப்படி தெளிச்ச மாதிரி ஊத்துங்க. மிதமான தீயில வச்சு வேக விடுங்க. சுத்தியும் கொஞ்சம் எண்ணெய் ஊத்தினீங்கன்னா நல்லா மொறுமொறுன்னு வரும். பாருங்க, ஹோட்டல்ல கிடைக்கிற மாதிரியே எவ்வளவு சூப்பரா ஓட்டையா வந்திருக்குன்னு. அவ்வளவுதான், நம்மளோட இன்ஸ்டன்ட் ரவா தோசை தயார். இதை நீங்க தேங்காய் சட்னி கூட வச்சு சாப்பிட்டா அட்டகாசமா இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். வணக்கம்.